கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரீங்காரமே இன்ப கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே நீங்காத துயர் மாறி நிம்மதி தருமே ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே நீங்காத துயர் மாறி நிம்மதி தருமே நிகரேது புவி மீது இதற்கு நிகரேது புவி மீது இயக்கும் இசையும் கலையும் இகமகிழ்மையில் முரசுகள் பெறும் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் இசை பாடும் சுவையாலே அசைந்தாடும் நாகம் இடர் சூழும் மலைமேவும் ஒலியாவும் ராகம் இசை பாடும் சுவையாலே அசைந்தாடும் நாகம் இடர் சூழும் மலைமேவும் ஒலியாவும் ராகம் ஆவினங்களும் மகிழும் இசையே பூவிடும் உயிர்தோணியில் இசையே காவிய மகள் புகழும் இசையே ஜீவித மகள் திகழும் இசையே தாலேலோ மன தீதிலால் அமுத கீதமே அவளும் போதையார் மகளின் துன்புமே இணையில்லாத கலையில்லாதும் எங்கும் கூறவே கணிந்து நிறைந்து ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரீங்காரமே இன்ப கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம் அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம் பால் ஆளியில் துயில்வோனின் மருமகன ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் வேலமுகம் கொண்ட வடிவானவன் மகாவிஷ்ணுவின் சீரங்க சிறுவேதியன் வேலமுகம் கொண்ட வடிவானவன் மகாவிஷ்ணுவின் சீரங்க சிறுவேதியன் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவன் அந்த பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் என்னும் எழுத்தும் இரு கண்கள் அன்றே என்னும் எழுத்தும் இரு கண்கள் அன்றே வாழ்வின் எத்தம் சொன்ன அவை பாட்டி போற்றி நின்ற ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்
பணிவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே கணபதியை தினம் பணிவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் என்று மாறாத பேரின்ப சௌபாகியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம் அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம் பால் ஆலியின் துயில்வோனின் மருமகன ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் பெருமையில் அண்ணமார்கள் யாரவாறு பேசுறமே உட்காருங்கள் அருமையில் பெருமையில் ஆரவாறு பேச்சுக்கள் அடிப்பாடுகள் பெருமையில் என்ன பார்த்த ஆயா மார்களே ஆயா மார்களே ராட்டி மார்களே ராட்டி மார்களே அருமையில் பெருமையில் ஆயா மார்களே ஆரவாறு பேச்சுக்களே நிப்பாட்டுகளே இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா நீங்க நடக்கும் நாடகம் பார்க்க ஓடோடிதான் வந்தீங்களா நாடகம் பார்க்க நீங்க ஓடோடித்தான் வந்தீங்களா தண்ணியத்தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ண இங்க தண்ணி போடுற ஆளு யாருமே இல்ல தண்ணி வாட வருது இங்க இந்த 4 பேர்ல யாருமே தண்ணி போட மாட்டோம் இந்த பக்கம் வாடை வருது குமாரு என்ன டொட்டோல் அது வந்து பெனாயில் வாடை பெனாயில் வாடையா எந்த ஊர்லடா பிராந்தி பெனாயில் வாடை அடிச்சிருக்கு மரியாதையா சொல்றேன் தண்ணி சாப்பிட வேலை இருந்தா விட்டுருங்க எனக்கெல்லாம் இந்த பழக்கமே கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது நான்லாம் அடியோட விட்டுட்டேன் என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன் கல்யாணம் பண்ண புதுசில் நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அவள் அடிச்சுக்கிட்டு இருக்கா நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறேன் வேற வழி இல்லை இனிமேல் நம்ம பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன் அவங்க தான் இனி அடிக்க ஆரம்பிப்பாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கேருந்து வெளிநாடு போகிறாங்கல்ல வெளிநாடு போகிறப்போ யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்கல்ல நம்ம ஆளுகளுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காதேன்ட்டாங்க அமெரிக்காக்காரன் குடிச்சா படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டு அதை பொம்மை தயார் பண்ணுறேன் நம்ம ஆள் குடிச்சிட்டான்னு வச்சுக்க நேராக ஃப்ளைட் ஓட்டுறேன் பாரு பைலட்டு அவன்கிட்ட போயிடுறாங்களாம் போய் நின்றுக்கிட்டு என்னடா வண்டி ஓட்டுற நீ இறங்கடா வாக்காளி நான் வண்டி ஓட்டுறேன் பாரு இவன் ஃப்ளைட் ஓட்ட கிளம்பிடுறானா அம்மியா தண்ணியை போட்டானே அதனால தான் யாரும் தண்ணி நீ சாப்பிட்டேன் ஜோரு சத்து மண்டையை காலி பண்ணிடுவேன் அந்த வேலையை வச்சுக்க கூடாது தண்ணியை தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க தண்ணியை தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கொட்டாய் பின்னாடி போய் கொட்டாய் பின்னாடி போய் தலையை விட்டு ஆட்டாதீங்க பாகமாக உட்காருங்க நீங்க வந்த காலி இருக்காதீங்க
அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் சட்டையாகிய காக்கி சட்டையாக நின்றிருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளை உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா கொண்டலுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு, அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த நாடகத்தை வைத்த தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த நாடகத்தை வைத்த நல் உள்ளங்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு முனீஸ்வரர் அருளாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இருக்குண்ணே, ஏன்னா உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்க நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னத்தப்ப நாடகம் வச்சோம் அப்படின்னு சொல்லி. சரி, இதை முடிச்சுட்டானே, இது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரிங்க, இது சொல்லணுமா? இல்லை, சரிப்பா. அதனால் இப்போ என்ன எதில் நோட்டீஸை சொல்லணுமா? என்னடா? சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆமாம், நீங்கள் நாடகம் வைக்க போய் தான் எங்களுக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னத்தை நாடகத்தை நடத்தினேன், நீங்கள் வீட்டில் இருக்காப்பான்னு சொல்லியிருந்தியா? எங்கள் உழப்பெல்லாம் ரொம்ப மோசமாக போயிடும் சாமி. ஆமாம், வண்டி கிளம்பி வந்து போயிட்டு நிறையா வண்டி புதுக்கோட்டையில் வண்டி செட்டுக்கு போயிடுச்சு. எல்லா வண்டியும் நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். ஏன் கேட்குற, சோத்தில் தண்ணியை ஊற்றி குழம்பு வச்சுட வச்சு அடி கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க. நேரம் முட்டுமுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நாடகம் நடக்குது. ஓமை காடு நாங்கள் என்ன கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். எல்லாரும் நாடகம் நின்று போய் வெறி கொண்டு அலையிறாங்க. புதுக்கோட்டை சங்கத்தில் 10-20 பேர் கோயிலில் சாமி கும்பிட்றாங்க. இன்னைக்கு மழை பெஞ்சு நாடகம் நின்றணும் அடி கிளப்பிடுறாங்கடா. அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க சாமி கும்பிட்ற. வேற ஒன்றும் கிடையாது. நல்ல உள்ளங்கள் நீங்களாம் நாடகம் வைக்க தான் எங்களுக்கு பொழப்பு ஓடுது. நீங்கள் அதிகமாக நாடகம் வைக்காட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க, மாதம் ஒரு 30 நாடகம் வைங்க. வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க, மாதம் ஒரு 30 நாடகம் வைங்க. அதுக்கு மேலே உங்கள் காசு எங்களுக்கு வேணாம் சாமி. சரி, இந்த கார்த்திகை மார்கழியில் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போகலாம்னு இருக்கேன். ஏமாட்டாட்டியோட தான். அப்புறம் ஓமட்டாட்டியோட போனால் ஏமாட்டாட்டி என்னை விளக்கமத்தில் அடிக்காது. அங்கேயே என்னை ஏமாற்றி விட்டாங்கடா. பழனியில் சாமியை கும்பிட்டு மலை இறங்கி வரேன், என்ன ஏமாத்திட்டாங்கடா. போச்சுரா, 2000 ரூபா காசு ஊத்துறா. என் காசு 2000 ரூபா ஊத்துறா. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குல்ல, டிவியை திறந்தாவே கருங்காலி மாலை ஓடுங்க, செங்காலி மாலை ஓடுங்க, வக்காலி மாலை ஓடுங்கன்னு. இந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த கருங்காலி மாலை எங்கடா போச்சு? புதுசாக ஒன்றா கிளப்பி விட்றாங்கயா. பழனியில் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வரையும் ஒருத்தன் கூப்பிட்டேன், சாமி ஒரிஜினல் கருங்காலி மாலை வெறும் 2000 ரூபா அப்படின்னா. ரொம்ப சீப்பாக கொடுக்குறானேன்னு மாலையை வாங்கி மாட்டிக்கிட்டு மண்டபத்தில் போய் குளிக்கிறேன். மாலை கரைஞ்சி பிசுன்னு வந்து வச்சுக்கிட்டு இருக்கா. சாம்பு போட்டு குடிக்கல, சூம்பு போட்டு குளிக்கலடா. அடா ஏன்டா கேட்குறேன், என்னடா மாலை கரைஞ்சிட்டு வருதுன்னு பிச்சு வாயில் வச்சு பார்க்குறேன். அது கருங்காலி மாலை இல்லடா. அவன் இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒன்றா கோத்து கருங்காலி மாலைன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு வித்துப்பிட்டு போயிட்டான்டா. என்கிட்ட ஏமாத்து உலகம் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் இந்த மாதிரி சீட்டேடு வேணும் வச்சுருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒருத்தன் சொன்னேன், இந்த வெங்கல பட்டயத்தை வாங்கி மாட்டு, உனக்கு வண்டி சவாரி எப்படி மட்டும் ஓடுதுன்னு பாரு, அக்காளி வண்டி மேலே வண்டி ஏறும் அப்படின்னு. ஆகா, பயங்கரமா இருக்கும் போல இருக்குன்னு காலையில பட்டயத்தை மாட்டினேன். சாயங்காலம் என் வண்டி சவாரி போச்சு. அவன் சொன்ன மாதிரி வண்டி மேல வண்டி ஏறிச்சு வாரு. எப்படி என் வேணு மேல ஈச்சேர் வண்டிக்காரன் விட்டு ஏத்துனேன். பார்த்துட்டு வண்டியை தயலி வண்டியை ஏற்றினோட சரி, மெக்கானிக் செட்டில் கிடக்கு 2 வருஷமாக வண்டி. போய் கேட்டேன் மெக்கானிக்கிட்ட, எதுக்குடா ஆகும், பேரிச்சம்பளத்துக்கு அது ஆகுமான்னு கேட்டேன். கொட்டையை கூட ஆகாதுண்ணே. அப்போ அதை நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏமாத்து உலகம் ஏமாத்துறாங்க, நம்பி யாரையும் ஏமாந்துடாதீங்க. அதனால் வந்து இவர்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்று மற்ற வேலையை பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இறைவா, அம்மன் கோவில் கிழக்காலே அன்னபகம் ஏற்காலே நம்ம ஒரு நடுவாளே நிற்குதடி அடியே நாட்டு சரணம் கண்டு சொத்துதடி பொறா அம்மன் கோவில் கிழக்காலே அன்னபகம் ஏற்காலே நம்ம ஒரு நடுவாளே நிற்குதடி அடியே நாட்டு சரணம் நம்ம கண்டு சொத்துதடி. தனறிஞ்ச பாசையிலே குருவி எல்லாம் தனறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மழைய பேருந்து விட்டா மழை தண்ணி வழிஞ்சு வருமானோ காத்திருக்க மந்த காணி கொடுப்பாளே கோயில் கிழக்காலே அன்னபகம் ஏற்காலே நம்ம ஊரு நடுவாளே நிக்கிதடி நாட்டுக்கண்ண நம்ம கண்டு சொத்துதடி. தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தானா தந்தன 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 தந்தானா
கொடுப்பாளே, 1000 பாட்டுக்கு வாடி எடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வனம் கொடுத்தா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. அம்மன் கோயில் கிழக்காலே அங்கவக மேற்காலே நம்ம ஊர நடுவாலே நிற்கிறடி. அடியே நாட்டு சர நம்மளை கண்டு சொக்குதடி, அடியே நாட்டு சர நம்மளை கண்டு சொக்குதடி. ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை, ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணை, ஸ்ரீ முத்தையா துணை, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் தாயமங்கலம் கிராமத்தில் அமைந்து அருள்வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள்தரும் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் திருக்கோவில் வருடாபிஷேக விழாவினை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை கோவில் அமைந்துள்ள சிங்கார முன்னொழி வண்ண கலையரங்கில் திரு கே ஐயாசாமி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டுறவு சங்க தலைவர் தாயமங்கலம் அவர்கள், திரு மு வெங்கடேசன் செட்டியார் அரங்காவலர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் தாயமங்கலம் அவர்கள், திரு கே முத்து எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தாயமங்கலம் அவர்கள், திரு எம் மலைராஜ் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தாயமங்கலம் அவர்கள் இவர்களது தலைமையிலும் முன்னிலை திரு சார்பு ஆய்வாளர் இளையான்குடி தாலுகா காவல் நிலையம் அவர்கள், திரு ஜி சேகர் வருவாய் ஆய்வாளர் தாயமங்கலம் அவர்கள், திரு எம் முத்துக்கருப்பன் என்ற வெங்கடேஷ் விஏஓ தாயமங்கலம் அவர்கள், திரு கே சதீஷ்குமார் ஊராட்சி மன்ற அலுவலக செயலர் தாயமங்கலம் அவர்கள் இவர்களது முன்னிலையிலும் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்துரைக்கின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தலக்கணிகர் தானகன வெற்றிமரசு கொட்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு செய்வேந்தன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இவரங்கமடியிலே வேடன் நிறுத்தராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். குயிலின் குரலோவியம் இன்னிசை அரசி AR ராஜாத்தி அவர்கள் இவரங்கமடியிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பிற்கு மாசத்திற்கும் அன்பு சகோதரர் அன்பு தம்பி MP கவலைக்கண்ணன் அவர்கள். கவலைக்கண்ணன் இல்லையா? தவளை இல்லடா, ஏற்கனவே தவளையோட தவளையா தான் கிடக்குறாப்புல, தட்டிக்கு உள்ள பூந்துருச்சு தவளை, சாவகாசமா படுத்து கிடக்குறாப்புல. இங்கே இப்ப படுத்து கிடந்தாப்புல ஒரு தவளை டங்கு டங்கு டங்குன்னு தாவி கையிலுக்குள்ள பூந்துருச்சு. இப்ப அந்த தவளையோட அது உள்ள பார்த்துங்க, ஐயோ என்ன உள்ள ஒரு முரட்டு தவளை கிடக்குன்னு வெளில வந்துருச்சு. ஆமா ஆமா, ஏன் கேட்குற? என்ன பாடுபடுத்தாயா மனுஷன்? மனுஷனா இருந்தாலும் என்ன நல்ல மனுஷன், என்ன ரொம்ப பிடிச்ச மலை மனுஷன், எங்க நல்ல தைரியமான ஆளு. நீ நல்லா உன்னை இப்படி கவலை கண்ணுங்கிறல்ல, நீ நல்ல மாலை ரோசம் சூடு சொரணை வெக்க இருந்தா நீ கொடுத்த கடனை கேட்காதடா, கொடுத்த கடனை கேட்காத. எல்லாருக்கும் கொரட்டை வந்தா எப்படிடா அவரு? வயசு பயிலுக்கெல்லாம் கொரட்டை வச்சுட்டு எப்படி வரும்? சைட் அடிச்சு நினைப்பில் தூங்குவேன், நம்மளுக்கு இப்படி வரும். வயசு பிள்ளைக்கு கொரட்டை வந்தால் எப்படி வரும்? இந்த மாதிரி கொரட்டை வந்தால் பிள்ளை பற்றி அப்பாக்கெல்லாம் தயாராகிடணும். மகளுக்கு கொரட்டை வித்தியாசமாக போயிட்டுக்கிறான்னு பொண்ணுக்கு பிடிச்சான கொரட்டை வரும். ஆனால் ஜுந்தாளுக்கு மட்டும் கொட்டை எப்படி தெரியுமா வரும்? சீட்டுக்கு வட்டி காசு வட்டி காசு, எப்போ பார்த்தாலும் வட்டி காசு வட்டி காசுன்னே கொள்றாயா அம்மளை. நான் ஓடையா போயிட்டேன். கடன் கொடுத்தவனுக்கு ஒரே கேள்விதான், எப்படா பணம் தருவேணும். கடை வாங்கினேன் சொல்லுவான் பாரு 10 பதில். நாங்கள் நான் செத்தா போயிட்டோம் 1, நான் ஊரை விட்டு ஓடியா போயிட்டேன் 2, டெய்லி என்ன பார்த்து தானே இருக்கிற 3, என்ன சாயங்காலம் தருவோம்ல 4, நான் குடும்பத்தோட நான் ஓடியா போயிட்டேன் 5. அவன் கேட்கறது ஒரே கேள்விதான், காசு எப்படா தருவேன்னு. நம்மளால விடுவேன் பாரு. அதோட ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்ட பொய்யே சொல்லக்கூடாதுடா, அப்போத்தான் நம்மளால பிராடை அடிச்சு விடுவேன். பார்த்துக்க, எப்படா காசு தருவேன்? மலைக்கு போயிட்டு வந்தாரு, என்னமோ ஐயப்பன் இவருக்காண்டி செக்கு போட்டு வச்சிருக்க மாதிரி முன்னே இப்பயே கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் மலைக்கு போயிட்டு வந்து உடனே கொடுத்துருவாராக்கு. என்ன பாடுபடுத்துறாங்க, செக்கு அவருக்காண்டி போட்டு வச்சிருப்பாரு. அவர் மலையில் போனோன்னா அவர் கொடுத்து விட்டுருவார், கொண்டு வந்து கொடுத்துருவார். உழைச்சி காசை கட்டப்பாரு. நல்ல மனுஷன், நீ கடனை கேட்கக்கூடாது. அன்பு சகோதரர் MP கலைக்கண்ணன் அவர்கள் இவரங்கம்படியிலே நாரதன் கழகப்பிரியராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அரண்மனை கலையரசு அன்பு சகோதரர் JS ரவிராஜ் அவர்கள் இவரங்கம்படியிலே அரண்மனை பின்பாட்டு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
என்பது தெரிந்து செய்வது தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திரும்ப பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் ஒன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நன்றி நல்ல பாட்டு சிறப்பாக இருந்துச்சுனே எல்லாரும் கேட்குறாங்க கைதட்டி பாராட்டிய அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நினைக்கிறது வணக்கம் இந்த பாட்டு பாடினீங்களே கடைசியா பாடினீங்கல்ல சரணம் பாடினீங்கல்ல கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் நீங்க சொன்ன வார்த்தைகளை பாருங்க வள்ளலாகலாம் தலைவனாகலாம் பெருமையாகலாம் கலாம் 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 அவர்தான் அப்துல் கலாம் இன்னைக்கும் நம்ம இந்தியா சுதந்திரமா சந்தோஷமா நம்ம திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் யாருங்கிறீங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் இன்னைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டி இருக்காங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்ம நிம்மதியா இருக்கும் ராணுவ வீரர்கள் நம்மளுக்காண்டி அங்கே அயராது பாடுபட்டு இருக்காங்க அந்த ராணுவ வீரர்களுக்கே முழு ஒத்துழைப்பா இருக்கிறது இல்லைங்களா இப்போ நீங்க சொன்னீங்களே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் கண்டுபிடிச்ச விண்வெளி நாயகன் அவர் கண்டுபிடிச்ச நிறைய ராக்கெட்டு நிறைய விஷயங்கள் தான் ஆமா அதுக்கெல்லாம் முழு காரணம் கலாம் இந்த வரியிலே பாருங்க எல்லாமே வள்ளலா கலாம் பெரும் தலைவனாகலாம் ஆமா முதல்வனாகலாம் கலாம் கலாம் அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் நன்றி மிகச்சிறப்பான ஒரு பாடல் நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் தானே ஆமாம் எல்லையில் நம்மளுக்காண்டி சொந்தம் வந்தம் புள்ள குட்டி எல்லாரையும் விட்டுட்டு ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கோம் நம்ம ஊரில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் நம்ம கிராமத்துக்கு காவல்துறை அதிகாரினா இந்தியாவுக்கே ராணுவ வீரர்கள் நன்றி மிகச்சிறப்பு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மிருதங்கத்துவான் கோடி குமரன் அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்கள் விவரங்கம்படியிலே மிருதங்க மண்டோலக்
தாயமங்கலத்தைச் சேர்ந்த குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடை அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். தாயமங்கலத்தைச் சேர்ந்த குமார் அவர்கள் மேடை அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த குமார் அவர்கள் விவரங்கம்படியிலே ஆல்ரவுண்ட். விடாத குமார் சாமி அப்படிதான் அருமையான வாசி பாதனையாக தாய் நந்திமா உலகக்கூடிய தாளம் தாளத்தை அன்பு சகோதரர் சக்தி அவர்களை விரகமடையிலே சீன் மற்றும் தாளம். நன்றி. அருமையான பக்கமேளங்கள் அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கும் எட்டும் அளவிற்கு ஒளிபெருக்க உதவி செய்த சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொட்டியரும் பாரதி ரேடியோஸ் சிவகங்கை உரிமை சோலை பூவாளி பாரதி நலம் பேசும் புண்ணியமான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம். நலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம். புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கு வெளிவேசம். அந்த பொல்லாத மனிதர் சொல்லாமல் இருந்த நல்லோரை எல்லோரும் கொண்டாட இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கருணா இருக்கணும் மண்ணாச்சி. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதில் வாட்டுங்கிற எப்பம் ரேடியாத வீடு வீடுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, கொடைக்கானல் வானொலி, இலங்கை வானொலி அப்படி நம்ம பாட்டுக்கு சேனலில் மாற்றி மாற்றி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாடி சொல்லியிருக்கு, எல்லார் வீட்டிலும் எப்பவும் ரேடியா இருக்கு, நம்ம வீட்டில் ரேடியா இல்லை, ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்து வை, சாயங்காலம் ரேடியா பாடட்டும், நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு இந்த அம்மா கிளம்பிருச்சு. சரி, கடையில் போய் ரேடியா வாங்கிட்டேன். 3 ரேடியா வாங்கிட்டு போறேன். என்ன ஒண்ணுன்னு கேட்டிருக்கேன். நல்லா சாமியை கும்பிட்டு நடு வீட்டில் வைடா ரேடியா பாடணும்னு ரேடியா கடைக்காரன் சொல்லிட்டேன். சரி, இவன் சாமியை கும்பிட்டு கொண்டு வந்து வச்ச ரேடியா காலையில் சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன். ரேடியா சுத்தமாக பாடலை. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு. என்ன எல்லார் வீட்டில் ரேடியா பாடுது, நம்ம வீட்டில் ரேடியா பாடலைன்னு உள்ள போய் பார்த்தாக்க புருஷங்கார ரேடியாவை குருண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா பார்த்துச்சு, ஆடா பாவி பயலே 400 ரூபா காசு வச்சாடா, இப்படி பாடாத ரேடியா வாங்கிட்டு வந்துட்டாடா, ரேடியா கடைக்காரன் உன்னை ஏமாத்திட்டாண்டா, உன்னை கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு விரட்டி விட்டுச்சு. கடையில் போய் கேட்டிருக்கேன், என்னடா ரேடியா கொடுத்த ரேடியா பாடவே இல்லடா அப்படின்னு. அப்பத்தான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன், நீ திருச்சியில் வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஹா, திருச்சியில் வச்சாத்தான் ரேடியா பாடும் போல இருக்குன்னு ரேடியாவை தூக்கிட்டு பசி அறி கிளம்பிட்டேன் திருச்சிக்கு. கொண்டு போயிட்டேன், திருச்சி கொண்டு போயிட்டேன். திருச்சி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன். சுத்தமாக பாடலை. அங்கே டீ கடைக்காரன் அவனை பார்த்து இங்கே வாடா, இதோட 4 டீ 8 வடை ஆகி போச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். டீக்கும் காசு கொடுக்கல, வடைக்கும் காசு கொடுக்கல, எந்தூர்ரா நீன்னு கேட்டிருக்கேன். ரேடியா வாங்கினாங்க, பாடலை. திருச்சியில் வைக்க சொன்னாங்க, இங்கேயும் பாடலைன்னு இருக்கேன். அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பாரு, அவன் போட்ட போதைக்கு நீ கொடைக்கானலில் வச்சு பார்த்தியா அப்படின்னு இருக்கேன். ஆஹா, மலை உச்சியில் வச்சாத்தியா நல்லா டவர் கிடச்சி பாடும் போல இருக்கு. தூக்குடான்னு தூக்கிட்டு கிளம்பிட்டேன் கொடைக்கானலுக்கு. கொண்டே குளூரில் கொட்டை 2 அண்ணதை, தாவா கொட்டை 2 அண்ணதை மிச்சம். சுத்தமாக ரேடியா பாடவே இல்லை. எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரேடியாவை.
ரேடியாவை கொண்டு வந்து ரேடியா கடைக்காரன் முகரையில் வீசிருக்காங்க. என்னடா ரேடியா கொடுத்தேன்னு அவன் பிடிச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவன் இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லையா. பிரிக்காம சும்மா வண்டியை வச்சு பாடுனா எப்படி பாடும். அப்புறம் ரேடியா கடைக்காரன் வாடா இந்த பாக்ஸை பிரித்து இந்த வயரை எடுத்து கரண்டில் சொறி விட்டு யாரா பாட்டு கேட்கணும்னு சொன்னது என் மொட்டாடி தாங்க. உன் மொட்டாடியை கும்பிட்டு நிற்க வச்சு மேலே 2 இருக்கும்ல ரேடியாவிலடா அது 2ஐயும் பிடிச்சி திரும்பினேன்னு வச்சுக்க கீழே ஸ்டேஷன் திறந்துரு. நீ சுப்புரவாதம் பாடினாலும் சரி உன் மொட்டாட்டியை விட்டு சுப்புரவாதம் பாட விட்டாலும் சரி இல்லை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சூப்பராவாதம் பாடினாலும் சரி ஒரு பொருள் வாங்குற பெரிய விஷயம் இல்லை. வாங்கின பொருளை நல்லா பயன்படுத்த தெரியணும். பர்னிச்சர் கடைக்கு போயிருக்கேன். அவர்தான் பர்னிச்சர் கடையில் போய் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? இந்த வாஷிங் மிஷின் என்ன விலைன்னு கேட்டிருக்கேன். பர்னிச்சர் கடை பார்த்துருக்கேன். வாஷிங் மிஷின் வாங்குற முகரையை பாரு போடா வெளில போடா அப்படி விரட்டி விட்டேன். ஒரு வேளை நம்ம கையிலேயே பனியை போட்டு வந்தனால விரட்டி விட்டுருப்பானோன்னு காஸ்டியூம் ப்ராப்ளம்ஸ். மறுநாள் டிப்டாப்பா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வந்து கூலிங் கிளாஸ் கண்ணாடியோட சிகரெட்டை வச்சுக்கிட்டு மறுநாள் வந்து கேட்டிருக்கேன் இந்த வாஷிங் மிஷின் என்ன விலை அப்படின்னு. டேய் நேற்று வந்தேன்டா நீனு நேற்று வந்தேன்டா ஓடுறா வெளில அப்படின்றீங்க. ஒன்றும் கொடுத்தா கொடுக்குறேன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஏன் விரட்டி விட்றேன் மண்டியை பொழந்துருவேன். 2 நாளாக கிரைண்டரை காமிச்சிக்கிட்டே இந்த வாஷிங் மிஷின் என்ன விலை வாஷிங் மிஷின் என்ன விலை. டாய் கிரைண்டருக்கும் வாஷிங் மிஷினுக்கே வித்தியாசம் தெரியலையே. முண்டை நீ வாங்கி கொண்டே வச்சு என்னடா அவனை போகிறேன். அது மாதிரி ஒரு பொருளை வாங்குற பெரிய விஷயம் இல்லை. வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதை பாரதி ஆடியோஸ் சூப்பராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி வணக்கம். வரீங்களானே போட்டு சொல்லிடுவானே. கலைஞர்களுக்கு பொன்னாடை என்று கௌரவப்படுத்தப்படுகிறது. ஹார்மோனியம் வாசித்த ரவிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. மிருதங்க வாசித்த காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்ட் வாசித்த குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தாளம் வாசித்த சக்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. இங்கே மாயக்குளம் மாதவனே போட்டாச்சனே. சரி இங்கு உங்கள் முன்னால் சிறந்த முறையில் நகைச்சுவை மன்னனாக நடித்துக் கொண்டிருக்கிறார் தாளக்காரருக்கு அருமை சகோதரர் ராஜா ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. கலைஞர்களுக்கு பொன்னாடை என்று கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நல்ல வாடியாக இருக்கேன். என்ன விழா குழுவினர்களுக்கும் எங்களது கலைக்குழு இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு திருதும். நாடக அமைப்பாளர் அண்ணன் போட்டுட்டீங்களா? அப்புறம் அண்ணே அப்புறம் வர சொல்லுங்கள் அப்புறம் போட்டுக்கலாம். அருமையினார் களத்துறையை சேர்ந்த நரசிங்க மன்னார் நாடக அமைப்பாளர். எல்லாத்தையும் படித்தார் கவலைப்படாதீங்க. முதல்ல அவருக்கு போட்டுவிடுங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக நம்ம தனியா பேச விட்டா வேலையாது. நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். பல கொள்ள கொள்ளலாம் நிக்க கூடாது. நம்மளுக்கு தனியா நின்னாவே சுத்தமா பிடிக்காதுப்பா. பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுட்டு நம்ம ஜாயிண்ட் பண்ணி நின்னாதான் நம்மளுக்கு பிடிக்கும். அதே நம்ம பார்த்துக்க ஒரு சில நேரம் ஆடியன்ஸை பார்ப்பேன். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கவே நம்மளுக்கு ஒரு கணக்கு தெரியும். ரொம்ப அறுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க போட்டு தரையை போட்டு நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க குச்சியை வச்சு. பெரிய மனுஷங்களா வச்சுக்க ஐயோ என்னடா போக மாட்டேன் போல இருக்குடா அப்படிம்பாங்க. அன்னைக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒருத்தன் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். மேடைக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தேன். ஏன்டா அழுகுற ஏன் அழுகுறேன்னு கேட்டேன். மாடியிலேருந்து விழுந்தா கூட எங்கன்னு அடிபட்டுருக்குன்னு அங்கனை பிடிச்சிக்கிட்டு அழுகலாம். அக்காளி நீ பேசுகிற எனக்கு எங்கன்னு வலிக்குதுன்னே தெரியலடா தாயலி உள்ள விடா முதல்ல அப்படின்னு. அதோட நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிளவி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. எதுக்குள்ள அழுகுற? ஒன்றும் இல்லைப்பா பாடுப்பா அப்படின்னு. காலையில் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு பாட்டு பாடுறேன். அப்போ அழுகுது. நாடகம் முடிச்சுட்டு வந்தேன். எவாள நான் பாட்டு பாடுறப்ப எதுக்குள்ள அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு. எங்கள் வீட்டு நாய் செத்து போச்சுப்பா அப்படின்னு. உங்கள் வீட்டு நாய் செத்ததுக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு நீ அழுகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. வேற ஒன்றுமில்ல தம்பி, நீ பாடுறப்ப எங்கள் வீட்டு நாய் ஊழ விடுற மாதிரியே இருக்குன்னுச்சு. கிழட்டு முண்டே உன்னைய கொன்னே ஊடியம் போய் தொலை அங்கிட்டு. நான் பாட்டு பாடுறது அந்த கிழவிக்கு நாய் ஊழ விடுற மாதிரி இருக்கு போல இருக்கியா. அன்னைக்கு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டேன் என்ன பஸ் ஸ்டாண்டில். ராஜானே காலி ஓ நாடகம்னா நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவோம்னே. காலி அப்படி தூக்கம் வருமியா அப்படின்னு என்னை தூக்க மாத்திரையா மாற்றிவிட்டேன். அது வந்து மாற்றாகி வர நம்மளுக்குன்னு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு இழுத்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. வந்தோமா சக்கு சக்குன்னு வேலையை முடிச்சோமா போனோமான் இருக்கணும். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம்
இது சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுக்களுக்கு மனமானது நன்றி. ஹோட்டலில் அந்த ஜீவா ஹோட்டல் நல்ல அன்னையெல்லாம் நல்லா பரிமாறினாங்க. என்ன வேணாலும் பொறுமையாக சாப்பிடுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க அப்படின்னா அதுதான் நல்லா பரிமாறினாங்க. 2 அண்ணே நல்லா சிறப்பாக சாப்பாடு நல்லா இருந்துச்சு, திறம்பட இருந்துச்சு. அப்படி கூப்பிடணும் நடிகர்கள்லாம் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி பாதி வயிறு நிறைஞ்சு போயிடும். நத்தம் பக்கம் நாட வண்டி போய் நின்று சொல்லு. ஒருத்தர் கூப்பிட்டாரு, நம்ம வீட்டில் சாப்பாடு வாங்க அப்படின்னாரு. டீசெண்டாக கூப்பிட்றாரு. இது எப்போ வச்ச வெடிடா? ஆரம்பிக்க போச்சதா? நல்ல வேலை நம்ம ஏரியா பக்கம்னா பொன்னாட போத்துறாங்கல்ல, எவ்வளவு மரியாதையா. சிவகாசி பக்கம் நாடகத்துக்கு போ, அங்க கிளம்பிடுவாங்க. ஒரு சரவடி மாலையை கொண்டு வந்து ஒருத்தன் போட்டேன். அண்ணன் பப்புன் ராஜா அவர்களுக்கு இந்த சரவடி மாலையை அணிவிக்கிறேன். பின்னாடி ஒருத்தன் வந்தேன், அதை நான் கொளுத்தி விடுகிறேன் வந்தேன். சூப்பரா உங்க ஊர் நாடகத்துக்கு வந்து வச்சு கொளுத்தி விட்டு போங்கடா எல்லாத்தையும் அப்படின்னு கிளப்பி விட்டாச்சு. அடுத்தபடியாக இருக்கட்டும், இந்த கேப்பில் அடிச்சு விட்டுருவோம். அப்புறம் ஆடல் இலக்கி அப்படியே சுந்தரி உங்களோட பிள்ளை நாட்டிய தாரகை ஆர் ராணிஸ்ரீ அவர்கள் இவரகம் டான்ஸ் அண்ட் காமெடி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஊத்திக்கிட்ட வெளியே ஏறி போய் வாங்க போடுங்க. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஆண்டுதோறும் அன்பளிப்பு அளிப்பவர் தொழிலதிபர் திரு பி செல்வகுமார் எஸ் திலகவதி அவர்கள், செல்வா யாதவ் காம்ப்ளெக்ஸ், தாயமங்கலம். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மறுநாள் 19/5/2025 திங்கட்கிழமை மதியம் 12 மணிக்கு பொது அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பக்த கோடியிலும் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தளாக வருகிறவர்களும் இப்படிக்கு தாயமங்கலம், கல்யாணி, சொக்கனேந்தல், வெள்ளஞ்சி, கண்டனி, பூவாளி ஆகிய 6 ஊர் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் அன்புள்ளங்கள் சார்பாக வருக வருகிற வரவேற்கிறார்கள். கொட்டை அமைப்பு அருமை அண்ணார் எஸ் ராஜேஷ் கலைக்குளம் அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் சி நரசிங்கம் களத்தூர். விவரங்களுக்கு நியூ பிரியா ஹோட்டல் சிவகங்கை அன்பு அண்ணார் நாடக அமைப்பாளர் நரசிங்கம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எல்லா நாடகத்தையும் சீரும் சிறப்பாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞரை கொண்டும் அமைத்துக் கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றியானது. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் திருக்கோவில் தாயமங்கலம் அன்பளிப்பு வழங்கியவர்கள் 10,001 திரு பி செல்வகுமார் திலகவதி அவர்கள், தொழிலதிபர் செல்வா யாதவ் காம்ப்ளெக்ஸ் தாயமங்கலம். நாடகம் திரு கா கஜேந்திர பாண்டியன் பிஇ, திரு கா விக்னேஷ் பாண்டியன் MBA, திரு கா முகேஷ் பாண்டியன் BE சிவகங்கை. ரேடியோ திரு மா முருகன் தாயமங்கலம், திரு மா மாதவன் தாயமங்கலம். நாடக கொட்டகை திரு ஓ சேவகன் கல்யாணி. பாத்திரம் சேர் டேபிள் திரு கா முத்து சொக்கனேந்தல். காய்கறி செலவு திரு முருகன், மு தங்கராஜ், மு மாரியப்பன் கல்யாணி. வாழைமரம் திரு யு ராஜேந்திரன் தாயமங்கலம். பொன்னாடை திரு யு போஸ் கல்யாணி. காளாஞ்சிப்பை திரு மு வீரபாண்டி கல்யாணி. கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு அனைத்து மாலை பூ வகைகள் திரு கு தினேஷ்குமார் தாயமங்கலம். இளை தோ முனியன் கல்யாணி. 18/5/2025 மதியம் பால்குடம் அன்று அன்னதானம். கா குமார் தாயமங்கலம். தேங்காய் வாழைப்பழம் அன்பளிப்பு திரு SM கணேசன் சொக்கனேந்தல். சாமி கும்பிடும் அன்று மேல செலவு திரு கா கணேசன் தாயமங்கலம். கிடாய் அன்பளிப்பு M குமார் கல்யாணி. பலசரக்கு சாமான் திரு OS முருகன் காரைக்குடி. நாடக உறுப்பினர்களுக்கு அன்னதானம் திரு K மோகனசுந்தரம் சென்னை. பொது அன்னதானத்திற்கு பாயாசம் அப்பளம் உபயம் திரு பி செல்வகுமார் திலகவதி தொழிலதிபர் செல்வா யாதவ் காம்ப்ளெக்ஸ் தாயமங்கலம். நாடக டேபிள் கா குமார் மலேசியா. கு மகாதேவன், கா கண்ணுச்சாமி மேல வெள்ளஞ்சி ரூபாய் 8000. யூடியூப் அன்பளிப்பு M மாரிமுத்து கண்டனி. பக்தகோடிகளும் மெய்யன்பர்களும் அன்பான வேண்டுகோள், அன்பளிப்பு வரவேற்கப்படுகிறது. அனைவரும் வருக. ஆதரத்திற்கு நன்றி வணக்கம். போயிட்டு வரேன், போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிட்டு
என் பேரா ஊரில் இருக்க பேரெல்லாம் சொன்னேன்னா என் பேரை நான் மறந்தேன் போகணும் வேறு என்ன இல்லை அது கண்டிப்பாக முறை அது அவங்கள வச்சு தான் அம்மா அவங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க இதில் நம்ம சொல்லித்தானே அதனால் நான் போயிட்டு வரேன் போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம் வீட்டு மாதிரி அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டிகளுக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கட்டுக்கிறோம். நன்றி நடிகனத வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏன்னா இந்த மேடையில் எத்தனையோ மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு முதல் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன நடிகனுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த கிராமத்தார்களுக்கும் விழா கொண்டவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகனத வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. ஒரு முக்கியமான விஷயம் இந்த பெண்கள் கூட்டம் கொஞ்சம் நிறையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் தான் நாடகம் ஒரு வயசான அம்மா கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துச்சு. நானே கூப்பிட்டு கேட்டேன் ஒரு வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வயசான அம்மா கூட்டிட்டு வரியா இது யாருமா உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்லையே மாமியா அப்படின்னுச்சு. மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனையோ இருக்கும்போது மாமியா கூட்டிட்டு எதுக்குமா நாடகம் பார்க்க அழையிற அப்படின்னு வேற ஒன்றும் இல்லைன்னு என் மாமியா தான் சொல்லுச்சு வள்ளி திருமணம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு. ஒரு வாரமாக கூட்டிகிட்டு வந்து நாடகம் காமிக்கிறேன் கிளவி செத்த வாடு இல்லை இன்னொரு 10 நாடகத்துக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் போல இருக்கு அப்படின்னுச்சு. அந்த மாதிரி யாராவது கூட்டிகிட்டு வந்திருந்தா மழை நேரத்துக்கு அது வாட்டுக்கு புட்டுக்கிட்டு போனாலும் எங்களை கொண்டே உள்ள தள்ளி ராமசாமி நல்லா அனுப்பிய கொண்டே விட்டுட்டு வந்துருங்கத்தா நம்ப முடியாது. ஏன்னா நம்ம வீட்லேயும் அப்படித்தான் அப்படியேங்க அப்பா தங்கமான கொண்டாடிப்பா நம்மளுக்கெல்லாம் போன்னு பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்க பேசி அவங்க அம்மாட்ட பேசுவா என் மாமியாக்கிட்ட முன்னாடி பேசுகிறத பார்க்கணுமே அவங்க அண்ணன் முன்னாடியை குறை சொல்லிக்கிட்டு ஏமா ஏன் சிரமப்படுற நீ ஏன் கஷ்டப்படுற ஏன் அவள் வேலை பார்க்க மாட்டாளா நான் இங்கே 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த நாடகத்துக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் சிரமப்படுற நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா. நான் கிராஸ் பண்ணி போவேன் நான் கிராஸ் பண்ணுறப்ப பேச மாட்டேன் பார்த்துக்க நான் உள்ள போயிருவேன். இங்க பாரு உனக்கு அங்க இஷ்டமா இருந்தா இல்லாட்டி இங்க வா உன்னைய நான் பாத்துக்கிறேன் நீ ஏமா சிரமப்படுற பிள்ளைய நீங்க இருந்துக்க அப்ப நான் திருப்பி வெளியே வருவேன். அங்கே என் மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு என் முன்னாடி அப்படின்னு இந்த பெரிய எழுவது ஆம்பளைய பத்தி பேசுறது அவங்க குடும்ப பிரச்சனை மட்டும் அப்படியே சரளமா யாருக்கும் தெரியாம பேசுறாங்களா. நம்ம வீட்டு பிரச்சனையை பேச சொல்லி பாரு காலி பொழந்து கட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அது போயிட்டு போகுது பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் பிடிக்க வந்தவாசி மனமதுரை கிண்டியில பறக்குது பாரு வெள்ள குதிரை வந்தவாசி மனமதுரை கிண்டியில பறக்குது வெள்ள குதிரை அத மாதிரி கடையில் லட்டு விற்கிற பொண்ணு பேரு சிட்டு விற்கிற லட்டு வேணுமா லட்டு விற்கிற சிட்டு வேணுமா எனக்கு சிட்டு விற்கிற லட்டு வேணுமே. அத மாதிரி கடையில் பூந்து விற்கிற பொண்ணு பேரு சாந்தி விற்கிற பூந்து வேணுமா பானு சாந்தி உனக்கு வேணுமா பூந்து வேணாமே பூந்து விற்கிற சாந்தி வேணுமே. அத மாதிரி கடையில் ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி குத்துற ஊசி வேணுமா ஊசி குத்துற ரோசி வேணுமா ரோசி குத்துற ஊசி வேணாமே எனக்கு ஊசி குத்துற ரோசி வேணுமே. அத கேட்டு போதிய வாச்சாரு நீங்க வேற 2 நாளைக்கு முன்னாடி காய்ச்ச சரி டாக்டர் சொன்னாரு 5000 ரூபாய்க்கு பில்லை கொடுத்து புல் செக்கப் ஏடா இருமல் சளிக்கு எதுக்குடா புல் செக்கப் முதல்ல போன உடனே நரசம் மணிச்சு உங்களுக்கு சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னுச்சு. அதுக்கு என்னம்மா பண்ண போறேன் அப்படின்னு விரலை நீட்டுக்க அப்படின்னுச்சு. விரலை நீட்டினேன் நல்லா இவ்வளவு பெரிய குண்டு ஊசியை வச்சு நறுக்குன்னு ஒரு குத்துனோன்னு ரத்தம் சிலுத்துன்னு அடிச்சிச்சு வாச்சுக்க ஐயா அப்படின்னு சே இதுக்கெல்லாம பயப்படுவாங்க அப்படின்னு விரல் எடுத்து வாயில வச்சுக்கிச்சு. சரி வாயில வச்சு சப்ப ஆரம்பிச்சிருச்சு நரசம்மா. அப்புறம் யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னுச்சு நானே கூப்பிட்டேன் வாமா போவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்லையா பேசாமரு எடுத்து வாயில வச்சுக்கிச்சுன்னா சந்தோஷம் தான். எங்களெல்லாம் உசுரோட கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி. அடி மல்ல பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கியா மலையில கொடுத்துட்டு வாராயா மனுஷன் ஓட்டி என்ன ஓட்டுங்கிற தெரியல அந்த ஸ்பீடு டிரைவர் இப்படி இருக்குன்னு பொறுமையாக கொண்டு வந்து அந்த வேகத்தில் கரெக்டாக 9 மணிக்கு சாப்பிட்டோம் 9 கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டார் வண்டியை இறங்க டக்குன்னு எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு அப்படி இருக்குன்னு பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். ஆயா பத்தியா வர்றியா அப்படி விரிச்சிட்டு உட்கார் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஓகே உனக்கு பிறந்த நாள் பீரோவில் காத்து லைட்டாக பீரோ திறந்துக்குச்சு ஐயா டிங்கு டிங் கடமுட கட வண்டி போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிட்டு பார்த்தே வேலையை பார்ப்பான்.
என்னல எங்கே தான் உட்காருவேன் நீனு சாதகம் பார்ப்போமா இங்கேருந்து அங்கே வர அங்கேருந்து இங்கே வர அப்படி உட்காரு ஆமாடா என் சாமி அப்படித்தான் ஆயா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் பண்ணுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் பண்ணுது நன்றி வணக்கம் தர்மம் என்பார் நிதி என்பார் தரம் என்பார் சரித்திரத்து சான்று சொல்வார் தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரன் என்பார் மர்மமாய் சதி புரிவார் வாய் பேச அபலைகளின் வாழ்வுக்கு நன்றி வைப்பார் தர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் தர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் மண்ணாச்சி நாம ஒன்னாயிருக்கணும் மண்ணாச்சி பொடு அஜக் பொடு அஜக் பொடு அஜக் 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 அம்மா இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் மண்ணாச்சி நாம ஒன்னாயிருக்கணும் மண்ணாச்சி என்னால் உலகில் ஏமாற்று வழிகள் இல்லாத நன்னாலை உண்டாக்கணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் மண்ணாச்சி நாம ஒன்னாயிருக்கணும் மண்ணாச்சி ஒரு சாந்தத கிட்ட 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 சாந்தத கிட்ட 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 பொது நலம் பேசும் புண்ணியமான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம் பொது நலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம் புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கு வெளிவேசம் அந்த பொல்லாத மனிதர் சொல்லாமல் இருந்த நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் மண்ணாச்சி நாம ஒன்னாயிருக்கணும் மண்ணாச்சி ஓடு தாண்டத கிட்ட 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 தாண்டத கிட்ட 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 கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத ஒரு பேச்சு கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத ஒரு பேச்சு கண்டிக்கில்லாதால் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு பல கதைகளை பேசி காலம் வீணாச்சு கையாலே முன்னேற்றம் கண்டாகணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் மண்ணாச்சி நாம ஒன்னாயிருக்கணும் மண்ணாச்சி ஒரு சாந்தத கிட்ட 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 சாந்தத கிட்ட 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 நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி கலச்சவங்க ஆடி வளர்த்தவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க படிப்பவங்க பீடி குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிறீங்க படிப்பவங்க பீடி குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிறீங்க இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாறா இருக்கிறோம் வேகமா நம்ம வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும் இந்த வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் மண்ணாச்சி நாம ஒன்னாயிருக்கணும் மண்ணாச்சி ஒரு தாண்டத கிட்ட 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 தாண்டத கிட்ட 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 ஒரு தாண்டத கிட்ட 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 தாண்டத கிட்ட கிட்ட கிட்ட
நன்றிண்ணே.